எப்ப இந்த ஒண்ணுக்கு உதவாத கேடு கட்டணும் நீ கல்யாணம் பண்ணியோ கதிரை பத்தி தப்பா பேசாதீங்க. இவனை பத்தி தப்பு பேசினா பாருடா இவன் நல்லவனா அப்படி நல்லவனா நல்லவன் தான். சத்தி இவன் திருட அயோக்கிய ராஜி போல சித்தப்பா ஓரளவுக்கு என்னால பொறுமையா இருக்கு. ஓரளவுக்கு என்னால பொறுமையா இருக்கு. அது ஒண்ணு நீங்க சொல்ற மாதிரி கிடையாது. கதிரை நீங்க சொல்ற மாதிரி கிடையாது. நல்லவன். இன்னைக்கு நீங்களும் அப்பா ஓரளவு கௌரவத்தோட இருக்கீங்களா? அப்பாவும் நீங்களும் ஓரளவு கௌரவமா இருக்கீங்களா? காரணம் இவன் தான். அதனால எல்லாம் பாத்தீங்கன்னா அதான் கத்தி நம்ம கௌரவமா இருக்கிறதுக்கு இவன் காரணமாங்க. நம்ம கௌரவமா வாழ்க்கை அவன் காரணமா அவன் காரணமா புத்துவேடு அப்படி என்ன பண்ணிட்டா எங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு சொல்லு. அப்படி என்ன பண்ணிட்டா ராஜி நிறைய பண்ணிட்டாப்பா ராஜி உங்களுக்கு எக்கச்சக்கமா பண்ணிட்டா. உங்களுக்கு எனக்கு நம்ம குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் எக்கச்சக்கமா பண்ணிட்டான். ஓகே சரி மேடம் போயிருக்கு மேடம் விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிக்கிட்டு வரக்கூடிய பாண்டியன் ஸ்டோர் சீரியல் செகண்ட் சீசனோட ரீசெண்ட் எபிசோட்ல கதிரோட பிசினஸ் பிளானுக்கு தன்னால முடிஞ்ச உதவியை பண்ணி ஆகணும்னு ராஜி முடிவு பண்ணி இவ்வளவு நாள் எடுக்காம வச்சிருந்த தன்னோட நகைகளை மீனாவோட சேர்ந்து போய் தெரியாதனமா தன் சித்தப்பா சக்திவேலோட பினாமி பினான்ஸ் கம்பெனில விற்க கொடுக்க அதங்க இருந்த சக்திவேல் பார்த்துட்டு அந்த நகைகளை வாங்கிட்டு வந்து இவ்வளவு நாள் காணாம போயிருந்த நகைங்க இப்ப எப்படி வந்துச்சுன்னு பாண்டியன் வீட்டு முன்னாடி பிரச்சனை பண்ண அப்ப சக்திவேல் கதிரை தப்பா பேசி திட்ட அவ்வளவு நேரம் பொறுமையா இருந்த ராஜி கடுப்பாகி பொங்கி எழுந்து சித்தப்பா சக்திவேலை எதிர்த்து பேசி வாயடைக்க வச்சிருந்தாங்க. இந்த நிலையில இந்த சீன் மேக்கிங் அப்ப எடுக்கப்பட்ட பிடிஎஸ் வீடியோவை ராஜையா நடிச்சுக்கிட்டு வர ஆக்டர் ஷாலினி ரீசெண்டா ஷேர் பண்ணிருக்காங்க. மேலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கேப்ஷன்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, பாண்டியன் ஸ்டோர்ஸோட லேட்டஸ்ட் எபிசோட பார்த்து நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த மொத்த சீக்வன்ஸும் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் இதுல வந்த எமோஷன்ஸ் ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இருந்துச்சு. குறிப்பா இந்த சீன்ல வர என்னுடைய பர்ஃபார்மன்ஸ்க்காக சீனியர் ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து பாராட்டுகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றது உண்மையிலேயே பெருமையா இருந்தது. இந்த வாய்ப்பை கொடுத்த விஜய் டிவிக்கும் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் ரொம்ப நன்றி. இந்த ஒரு பயணம் மூலமா என்னுடைய நடிப்பு திறமை நினைச்சு பார்க்க முடியாத அளவுல வளர்ந்துருக்குன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ ராஜியா நடிக்கிற ஆக்டர் ஷாலினியோட நடிப்பு உங்கள யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி சீரியல் சம்பந்தமான பிடிஎஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.